ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச டெட்டு பேப்பர் 1, அதாவது ஸ்பெஷல் டெட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். சைக்காலஜி 30 கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். நான் வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பட்டியல் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ரோச், என்ன டைப் அப்ரோச் கொடுத்துட்டு யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். சரிங்களா? இது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். டைப் அப்ரோச் செல்டன் வருவார், ட்ரைட் அப்ரோச் ஆல்ஃபோர்ட் வருவார், டைப் கம் ட்ரைட் ஐசன்க்கு வருவார், ஹியூமனிஸ்டிக் கார்ல் ரோஜர்ஸ் வருவார். ஸோ இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், அதே மாதிரி தான் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர், புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருட்களை பின்தொடர்ந்து வாழிடத்திற்கு செல்வது என்ன அப்படின்னா இம்ப்ரிண்டிங். இங்கிலீஷில் இம்ப்ரிண்டிங். சி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். உருப்படுத்தல், அடியொற்றல் அப்படின்னு வருது. சரிங்களா? அடுத்து அஞ்சாவது, நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோனானது இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி, அட்ரினலின். ஜஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் டி. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. அடுத்து செவன்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். பள்ளிக்கூடம் அப்படின்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன் அப்படின்னா அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். இது சி ஆன்சர். அடுத்து எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, கிரைன், தானியம் சொல்லுவோம். அடுத்து 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெண்டும் சரி. ஆர் ஏவின் சரியான விளக்கம். 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ஸ்கின்னர். பிஜியான் பாக்ஸ், இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃபன்லி கால்டு ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ, ஸ்கின்னர் வருவார். அடுத்து 11, ஹரிச்சந்திரா நாடகம். இது ஸ்பீக்கிங் த ட்ரூத். ஆன்சர் டி, உண்மை பேசுதல். 12வது கொஸ்டின் ஆன்சர் டி, அவர்கள் தாங்கள் வைத்திருப்பதுடன் திருப்தி அடைகின்றனர். ஸோ தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் தே ஹாவ். ஆன்சர் டி, 12க்கு டி. 13வது கொஸ்டின், இது மேட்ச் கொடுத்துருக்காங்க. புலனியக்கு நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புலனீடான செயல்நிலை, கருத்தியல் நிலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா? 4, 1, 3, 2ன்னு வரும். ஸோ எக்ஸாக்டாக பொருத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் 0 to 2. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 4th ஆப்ஷன், ஏக்கு 4 வரும். அடுத்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7. ஸோ ஃபஸ்ட்டு வரும், பிக்கு 1. அடுத்து சி கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், இது 7 to 11 இயர்ஸ். சி கரெக்டாக இருக்குது. டி ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், இது above 11. தட் மீன்ஸ் செகண்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 2. அடுத்து 14வது கேள்வி, எல்ஏடி என்பதன் விரிவாக்கம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி, லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ். அடுத்து 15வது கேள்வி, யானை குட்டி கன்று பிறந்தவுடன் எழுந்து நடப்பது. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டி, இயல்பூக்க கற்றல். அடுத்து 16வது கேள்வி, இதுக்கும் ஆன்சர் டி தான், பின்பற்றும் நிலை, இங்கிலீஷில் இமிட்டேஷன். அடுத்து 17வது கேள்வி, இதுக்கு ஆன்சர் டி, உடல் ரீதியான முதிர்வை பெறல். 18வது கேள்விக்கு ஆன்சர் ஏ, போத் 1 and 2 கரெக்ட். அடுத்து 19வது கேள்விக்கு ஆன்சர் சி, 4th ஸ்டேஜ். கொஸ்டின் நம்பர் 20, ஆன்சர் டி, லா ஆஃப் எஃபெக்ட், உருவாதல் விதி. அடுத்து 21க்கு ஆன்சர் ஏ, ரெண்டும் சரி. அடுத்து 22வது கொஸ்டின் ஆன்சர் டி, உருவக நிலை, ஐகானிக் ஸ்டேஜ். 23வது கொஸ்டின் டி ஆன்சர், மோட்டார் லேர்னிங், அதாவது உடல் இயக்க கற்றல். 24வது கேள்விக்கு ஆன்சர் டி, ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து 25வது கேள்விக்கு ஆன்சர் போத், அதாவது ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு. அதாவது அசர்ஷனுக்கு இந்த ரீசன் என்ன இருக்கும், கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 26க்கு
ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து 27. 27க்கு ஆன்சர் டி பின்பற்றி கற்றல் இமிடேஷன். 28க்கு ஆன்சர் சி புகுவாய் ரிசப்டார். 29க்கு ஆன்சர் பி பை டைரக்ஷனல் இருதர திசையானது. அடுத்து லாஸ்ட் 30வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கூற்று 1 சரி ஆனால் கூற்று 2 தவறு. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் 1 சரி 2 தவறுன்னு வருது. மொத்தம் 6 கொஸ்டின் இருக்குது. மீதி இருக்க இதே மாதிரி அதாவது ரெண்டுமே சரி அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து மொத்தம் 6 கொஸ்டின் வந்துருது. இதில் 5 வந்து ரெண்டுமே சரின்னு தான் வந்திருக்கு. இது 1 மட்டும்தான் 1 சரி 2 தவறுன்னு வருது.